வணக்கம் அருளினியன். வணக்கம் அண்ணா. ஒரு நல்ல உரையை தொடர்ந்து வழங்குகிற தம்பி. இந்த சுற்றுல என்ன திரைப்படத்தை பத்தி பேசுவாரு அப்படின்னு நேயர்கள் ஆவலோட காத்திருக்கிறாங்க. என்ன தலைப்பு? வானத்தை போல. ஓ, வானத்தை போல அப்படிங்கிற ஒரு அழகான திரைப்படத்தை அருளினியன் எப்படி நம்ம எல்லோருக்கும் சொல்ல போகிறார் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு உள்ளபடியே ஆவலோடு காத்திருக்கிறோம். வாழ்த்துக்கள், சிறப்பா பேசுங்க. நன்றி அண்ணா. செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுநடுங்கும். வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவுவாய் கருங்குயிலே. அவையோர் அனைவருக்கும், சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அருளினியனின் அன்பு வணக்கம். திரைப்படங்கள் என்பது பொழுதுபோக்கும் கருவியாக மட்டுமல்லாமல் சில நேரங்களில் சமுதாயத்தின் பழுது நீக்கும் காரணியாகவும் அமைந்து விடுகிறது. அந்த வரிசையில் இன்று திரைப்பட சுற்றில் நான் சிந்திக்க விளைவது சகோதர பாசத்தை உயர்த்தி பிடித்திருக்கும் வானத்தை போல எனும் திரைப்படம்தான். குகனோட ஐவரானோம் முன்பு, பின் குன்று சூழ்வான் மகனோட அறுவரானோம், எம்முலை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னடும் எழுவரானோம் என்ற கம்பராமாயணத்து காப்பிய நாயகன் ராமபிரான் தன் சகோதரர்களுடன் வேடனை, குரங்கினை, அரக்கனை கூட தன் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்ட அற்புத காட்சிகள். ராவணன் கும்பகர்ணன் சகோதர உறவு என்பவை கம்பன் வரைந்த ராமாயணத்தை அலங்கரித்திருக்கும். சகோதர பாசத்தை உயர்த்தி பிடித்திருக்கும் இந்த திரைப்படம் என்னை மிகவும் கவர்ந்திருக்கிறது. உடன் பிறந்தவர்களோடு உண்மை அன்பு காட்ட வேண்டும் என்பதுதான் இப்படத்தின் மூலம் சமுதாயத்திற்கு கிடைத்த செய்தியாகும். தன் சகோதரன் படிக்கும் மருத்துவ கல்லூரி விழாவிற்கு செல்லும் காதில் கடுக்கன் போட்ட அண்ணன் வெள்ளைச்சாமி அவமதிக்கப்படுவது உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னாருடைத்து என்ற எங்கள் ஐயன் திருவள்ளுவரின் திருக்குறள் இந்த காட்சியில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. 2000வது ஆண்டிலேயே வெளியான இந்த குடும்ப திரைப்படம் நேர்மறையான விமர்சனங்களை பெற்று தமிழக அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான விருதினை பெற்ற படம். அன்னையப்ப சாமா திண்ணையப்ப காலியாகும் என்று இருப்பவர்கள் மத்தியில் வெள்ளைச்சாமி என்ற அண்ணனின் தியாக வாழ்க்கை பிறருக்கு பாடமாய் அமைகிறது. அதனால் இந்த திரைப்படம் நல்ல படமாய் திகழ்கிறது. பெரிய பேரன் வாங்கி கொடுத்த தொலை சட்டையை போட்டு வந்த சின்ன பேரன்களை பார்த்து, என்னடா இவளை இறுக்கமாய் சட்டை வாங்கி கொடுத்துருக்க என்று கண்ணாடி போடாமல் கேட்ட அப்பத்தா நம்மை கலகலப்பாக்கி நம் வீட்டில் உள்ள அப்பத்தாக்களை நினைவூட்டுகிறார். என்னென்ன இவளை கை வலிக்க கஷ்டப்பட்டு துவைக்கிறீங்க, இதுக்கெல்லாம் டவுனில் மிஷின் வந்துருச்சான், அதுக்கு பேர் கிரைண்டர் என்று ஆளாளகண்டா பாடி துவைத்து கிழித்தது நம் இதயத்தில் உள்ள கவலைகளை கிழித்து எறிந்தது. கூட்டு குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்ற வைர வரிகளை நமக்கு நினைவூட்டுவதாகவே உள்ளது. இப்படிப்பட்ட பாசமிகு சகோதரர்கள் இருந்தால் அவர்கள் வீட்டில் மட்டுமல்ல, எல்லா வீட்டிலும் எல்லா நாளும் கார்த்திகை தான். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை கார்த்திகை லாலலா லாலலா. நன்றி, வணக்கம். ஒரு அழகான குட்டி விஜயகாந்த் மாதிரி வானத்தை போல படத்தை ரொம்ப அழகா பேசியிருக்கிறீங்க அருளினியன். நன்றி அண்ணா. தொடர்ந்து இன்றைய பக்தி அப்படிங்கிற தலைப்புல கடந்த சுற்றுல ஒரு சவாலான தலைப்பை சாமர்த்தியமா பேசுனீங்க. இந்த சுற்றுல வானத்தை போல அப்படின்னு சகோதர பாசத்தை உயர்த்தி பிடிக்கிற உங்களுடைய பேச்சு நடுவர்கள் இதயத்தை எந்த அளவுக்கு தொட்டது அப்படின்னு கேட்கலாமா? கேட்கலாம். அந்த வானத்தை போல படத்தை நீ ஒரு கம்பராமாயணத்தோட மற்ற விஷயங்களோட கனெக்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. உன்னுடைய பேச்சில் எனக்கு தெரிந்து இந்த 3 நிமிடத்தில் பெரிய குறைபாடுன்னு எதுவும் சொல்ல முடியாது. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிறதுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு. சபாஷ். நன்றி ஐயா. அழகான வாழ்த்துரையை அண்ணன் வழங்கி இருக்கிறார் எங்கள் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். அதாவது சகோதரர்களாய் இருப்பதை விட எல்லோருடனும் சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல கருத்தை சொன்ன ஒரு படம் அது. நீ மக்கள் முகங்களை பார்த்து நீ பேசணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீ அடுத்த சுற்றுக்கு செல்லும்போது இதையெல்லாம் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் போட்டி கடுமையாக இருக்கும். இந்த சின்ன சின்ன திருத்தங்களை நீ செய்து கொண்டால் நீ வானத்தை போல உயர்ந்து நிற்பாய். நன்றி ஐயா.
விக்ரமன் அவர்கள் எடுத்த படத்தினாலோ என்னவோ நீயும் லாலாலானே முடிச்சிட்ட, அதை தவிர்த்திருக்கலாம். மற்றபடி சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து எங்கள் சிறப்பு விருந்தினர் அண்ணன் அட்லாண்டா ஜெயசாரதி அவர்கள். எனக்கு நீங்கள் பேசுனது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட உடல் மொழி அழகாக இருந்தது. அண்ட் தென் நீங்கள் படித்த விஷயம் அதை கோர்வையாக இலக்கியத்துலேருந்து கொண்டு வந்து கொடுத்தீங்க இல்லையா, அதுதான் வலிமை. அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறேன். நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லை, உங்கள் அப்பா அம்மா உங்களை படிக்க வச்சுருக்காங்க, 2 தான் நடக்கும் இல்லையா. ஸோ அவருடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா குழந்தை தயாராகும் பொழுது அந்த குழந்தைய ஊக்குவிச்சு அந்த கூடவே இருந்ததை பார்த்து படித்து பண்ணணுன்றது பெற்றோருடைய கடமை. இந்த வயது குழந்தைகளுக்கு ஒரு லெவலுக்கு மேலே போயிட்ட பிறகு அவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வானத்தை போல உயர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அழகான ஒரு உரையை வழங்கி அதன் மூலமாக நிறைய செய்திகளை தமிழ் சமூகம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அன்பிற்கினிய தம்பி அருளினியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நம் நன்றியை உரித்தாக்குவோம். தொடர்ந்து சிறப்பாக பேச வாழ்த்துக்கள்.